நடிப்புன்னா அது பொய். அர்ஜுனனா இப்போ சும்மான்னு ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை. சும்மா அர்ஜுனனா இருக்கார். ஆனா உண்மை என்னன்னா அவர் ரங்கன். அடுத்த கேள்வி இன்னும் கொஞ்சம் ஆழமான கேள்வி, ஆனா பைத்தியகாரத்தனமான கேள்வி. நிறைய பைத்தியகாரத்தனமான கேள்வி கேட்கணும், அப்பதான் விசாரம் நிறைய வளரும். கேள்வி கேட்கறதுல மெத்தட் இருக்கக்கூடாது, தாறுமாறா இருக்கணும் கேள்வி. அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் இல்லையா? அடுத்த கேள்வி என்னென்ன, இவர் ரங்கன்கிறது தான் உண்மை, இவர் அர்ஜுனனா வந்ததுங்கிறது நடிப்பு பொய்ங்கிறயே ஏன்? இவர் அர்ஜுனனா இருக்கிறது ஏன் பொய், இவர் ரங்கனா இருக்கிறது ஏன் உண்மை? ஏன் ரங்கனா இருக்கிறது பொய்யா இருக்கக்கூடாது, ஏன் அர்ஜுனனா இருக்கிறது உண்மையா இருக்கக்கூடாது? நயாது நிஜமாவே பைத்தியகாரத்தனமா தான் இருக்கு இந்த கேள்வி. இது என்ன கேள்வி இது அப்படின்னு கேட்டா, குழந்தை கூட சிரிக்கும் இந்த கேள்வியை கேட்டு. பதில் சொல்லும், ஒரு குழந்தை சொல்லும், அந்த பதில் எடுத்துப்போம். குழந்தை என்ன சொல்லும்னா, அர்ஜுனனா ஒரு 10 நிமிஷம் தானே வரார், ரங்கனா இருக்கிறது தான் 100 வருஷம். அப்போ 10 நிமிஷம் வருது பொய், 10 வருஷம் 10 நிமிஷம் 10 வருஷம் இல்லை, 10 நிமிஷம் வருதுங்கிறது பொய், 10 நிமிஷம் வருதுங்கிறது நடிப்பு, அப்படிதானே? 10 நிமிஷம் இது வரதோ அது நடிப்பு, பொய். எது அபேட்சையா? அபேட்சையான புரியறதா? எது ரிலேட்டடா? 10 நிமிஷம் வருது பொய். 10 வருஷம் இருக்கிறதுக்கு 10 நிமிஷம் வருது பொய். அப்போ 100 வருஷம் இருக்கிறதுக்கு 10 வருஷம் வருது பொய். ஆமா, காலம் ரொம்ப பெருசு, 100 வருஷம் தானே. 1000 வருஷத்தை கம்பேர் பண்ணும் பொழுது 100 வருஷமே பொய். 1,00,000 வருஷத்தை கம்பேர் பண்ணும் பொழுது 1000 வருஷங்கிறது பொய். அப்படின்னு இங்க ஜகத்த மித்யான்னு சொல்லும் பொழுது புதுசா ஒரு ஆஸ்பெக்ட் வருது. அது என்னது? காலம். காலம்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரோம். இதுக்கு அது பொய் அப்படின்னு ஆயிடும். அது அர்ஜுனன் நான் நடிக்கிறான் அப்படிங்கிறது பொய். 10 நிமிஷம் தானே. 100 வருஷத்துக்கு 10 நிமிஷம் எவ்வளவு சின்னதோ, 100 வருஷங்கிறது ஒரு மனுஷ ஆயுஸ், அதுக்கு 10 நிமிஷம்ங்கிறது எவ்வளவு சின்னதோ, அது மாதிரி 1000 வருஷத்துக்கு 100 வருஷம்ங்கிறது சின்னது. 1000 வருஷத்துக்கே 100 வருஷங்கிறது சின்னதுன்னா, இப்போ 1,00,000 வருஷம் சொல்லுங்க, கோடி வருஷம் சொல்லுங்க, பில்லியன், ட்ரில்லியன், அயுதம், பிரயுதம், நியுதம். அப்புறம் இது ஒரு இந்த பிரம்மாண்டத்தினுடைய ஆயுஸ் மன்வந்தர காலம், அப்புறம் 71 மன்வந்தரங்கள், ஒரு கல்ப காலம், ஒரு புருஷாயுசு 100, அது மாதிரி பல புருஷாயுசு சேர்ந்து ஒரு யுகம், அது மாதிரி 4 யுகம் சேர்ந்து ஒரு சதுர்யுகம், அது மாதிரி 71 சதுர்யுகம் சேர்ந்ததுன்னா ஒரு மன்வந்தர காலம், அது மாதிரி பல மன்வந்தரங்கள் சேர்ந்ததுன்னா ஒரு கல்பம். இது மாதிரி பல கல்பங்கள், பல கோடி கல்பங்கள், கோடி கல்பங்கள், அதுல இந்த 100 வருஷம் அப்படிங்கிறது ஒரு நடிப்பு. எது நடிப்போ அது பொய். நடிப்பா? உண்மையாச்சே, உண்மை நினைச்சுட்டு இருக்கோம், உண்மை அப்படி நினைச்சுட்டு இருக்கோம். நடிப்பு. அப்புறம் என்னென்ன பொதுவா சொல்லுவா ஆங்கிலத்துல, பிளே வித்தின் த பிளே அப்படின்னு. அது மாதிரி நடிப்புக்குள்ள நடிப்பு. 100 வருஷங்கிறது ஒரு நடிப்பு, அதுக்குள்ள நடிப்பு. அது எது மாதிரியான நடிப்புன்னா, முதல்ல இவன் பிறக்கிறான், ஜாயத்தே, பிறந்தான்னா அவனுக்கு ஸ்டேஜ் எதுன்னு, அம்மாவோட மடி, அதுல தாச்சுன்னு இருக்கான். கூட நடிக்கிறவாள்லாம் யாருன்னு, அம்மா. அப்பப்போ எட்டி பார்க்குற அப்பா, எப்ப பார்த்தாலும் கூடயே இருக்கிற அம்மா. இதை தவிர அவனுக்கு உலகம் தெரியாது. கூட இருக்கக்கூடிய சில விளையாட்டு சாமான்கள், அது நடிப்புல உபகரணங்கள். அவனுக்கு ஏதோ ஒரு பேரை வச்சுடுறா இந்த நடிப்புல. இந்த பேர் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் 100 வருஷம் அவனோட இருக்க போற பேர்.
இந்த பேர் அவனுக்கு வச்சு வைக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த பேர் வந்து அதிகபட்சம் 100 வருஷம் கன்வெர்ட் ஆகாத இருந்தா ஒரு 100 வருஷம் இருக்கும் அவனோட இந்த பேர். இப்பெல்லாம் கன்வெர்ட் ஆனா கூட கண்டினியூ. ஏன்னா அந்த பேர் தான் தான்ங்கிறது ரொம்ப ரூடமாயிடுது இல்லையா. இந்த பேரை மாத்தும் பொழுது ஒரு ஸ்ட்ரெஸ் வருது. 30 வருஷமா இவனை சுப்பா சுப்பா குப்பா குப்பானே கூட்டு இருந்துட்டோம், திடீர்னு இனிமே ஜான்னு கூட்ட திரும்பணும் அப்படிங்கறதுல ஒரு ஸ்ட்ரெஸ் வருது. அதை கவனிச்சுட்டு அவள்லாம் என்ன பண்ணிருக்கா, குப்பன்னே வச்சுக்கோப்பா, ஜான் குப்பன். அந்த ஜான்ங்கிறத கூட ஜேன்னு மாத்திடும், இனிஷியல் ஜே குப்பன் அப்படின்னு அவ ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குறா நம்மளுக்கெல்லாம். சரி, அது இருக்கட்டும், விஷயத்துக்கு வரேன். பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவனுக்கு ஒரு பேரை வச்சுடுறா, ஒரு சவுண்டு விடுறா, அப்படி வச்சுக்கோங்க, பேர் வச்சுடுறான்னு சொல்லாதீங்க. அவனை பார்த்து முதல்ல ஒரு சவுண்டு விடுறா, குப்பான் குப்பா அப்படின்பா. அதை பழக்குவா, அந்த சவுண்டு விட்டு அவன் திரும்பி பார்க்கணும்னு பழக்குவா. எப்படி இருக்கு பாருங்க, இந்த சவுண்டு விட்டா அவன் திரும்பி பார்க்கணும். அது மிருகங்களை கூட பழக்கலாம், அது மாதிரி குழந்தைய பழக்குவா. அது பார்த்தேன்னா அது கூட நடிக்கிறவாங்கிறவா இந்த அம்மா அப்பா, இன்னும் சில பேர் வந்து குப்பா குப்பான்னு கூப்பிடுறவா. இந்த விளையாட்டு சாமான்கள்லாம் உபகரணம், இப்படி இந்த ஸ்டேஜ். அந்த சமயத்துல இந்த குழந்தை என்ன பண்றதுன்னா, அந்த ஸ்டேஜ் தான் உண்மைன்னு நினைச்சுக்கும். அன்பார்ச்சுனேட்லி அந்த ஸ்டேஜை உண்மைன்னு நினைச்சுட்டு இருக்கோம். நினைச்சுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாளைக்கு ஸ்டேஜ் மாறும். அது என்னென்ன, ஸ்கூல்ல போய் சேர்ப்பா. ஸ்கூல்ல போய் சேர்க்கும் பொழுது அங்க உள்ள உபகரணங்கள் வேற, ஒரு யூனிஃபார்ம் வரும். அப்புறம் இது வரைக்கும் ரெகுலரா அவ்வளோ ரெகுலரா தலைவாரிலாம் விட்டுட்டு இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து தினம் கால வேளையில ஸ்கூலுக்கு அனுப்புறது மாதிரி தலைவாரி விடணும், வாட்டர் பாட்டில்லாம் மாட்டி விடணும், அப்புறம் பேக் எல்லாம் மாட்டி விடணும், ஒரு பஸ்ல ஏற்றி விட்டுருவா. அப்படியே புது ஸ்டேஜ் சுத்தி, இன்னும் தன்னை மாதிரியே இன்னும் சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்கும், அதெல்லாம் ஸ்டேஜ், அது ஒரு தனி ஸ்டேஜ். அங்க வேற இடத்துல கொண்டு போய் விட்டுடுவா. அங்க கொண்டு போய் விட்டான்னா அங்க அது ஒரு புது டிராமா ஆரம்பிக்கும். நேத்தி வரைக்கும் இருந்த டிராமா வேற, அதுல வந்து அம்மா தான் ஹீரோ. இப்ப வந்திருக்கிற புது டிராமால வந்து டீச்சர் தான் ஹீரோ. என்ன, அது ஒரு டிராமா ஓடின்னு இருக்கும். அடுத்த 12 வருஷத்துக்கு ஓடணும் அந்த டிராமா, பெரிய டிராமா. முதல் 3-4 வருஷம் டிராமா முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்ச அடுத்த டிராமாவுக்கு மாறும் பொழுது ரொம்ப ஒரு அழுக வரும், தாபம் வரும், ரொம்ப அழுக வரும். சில குழந்தைலாம் 1 வருஷம் அழும். இந்த அழுக ஏன் தெரியுமோ, முதல் 3 வருஷம் ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதை உண்மைன்னு நினைச்சதுனால, அது பொய்ன்னு டிஸ்ப்ரூவ் ஆகும் பொழுது அழுக வரும். அந்த கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி இப்போ கிளம்புறது, அது கிளம்பிதான் ஆகணும், இல்லாட்ட வளராது. ஜாயத்தே வர்த்ததே, வளர்ச்சி, வளர்ந்தாகணும் அப்படின்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருந்துன்னா அதையே உண்மை நினைச்சுன்றது வளர சான்ஸே இல்லை. அதனால அதை ஹிதம் தெரிஞ்ச அப்பா அம்மா, இந்த ஸ்டேஜை விட்டு வெளில வாடா, உனக்கு புது ஸ்டேஜ் ஒன்றத்தை இன்ட்ரடியூஸ் பண்றேன், அதுக்கு போ. அப்புறம் அதுல இருக்கக்கூடிய நிறைய சிரம தசைகள் சௌக்கியங்கள் எல்லாம் தான். இதுல எந்த டீச்சர்கிட்ட எப்படி அடி வாங்கணுமோ, என்ன பண்ணணுமோ, ஏது பண்ணணுமோ, சில நல்லது கெட்டதுகள்லாம் பண்ணி நன்னா படிக்கிறது படிச்சு, துஷ்ட பசங்களோட சேரறது சேராதது இத்தியாதிகள், இப்படி 12 வருஷம் ஓடும். அது ஓடின உடனே அதுக்கடுத்து ஒரு புது ஸ்டேஜ். அது என்னன்னா காலேஜில் சேர்ப்பா. இதுதான் மொத்த லைஃப்லயே ஹாப்பியஸ்ட் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். இருக்கிறதே ரொம்ப சந்தோஷமான, என்ன ஒரு பொறுப்பு கிடையாது, எவனோ சம்பாதிக்கிறான், அப்பா ஆகி சம்பாதிக்கிறான், அப்பப்போ பைசா அனுப்பிச்சிருவான் ஹாஸ்டலுக்கு, என்னத்தை வேணா செலவழிக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், என்னென்ன கேட்கெட்ஸு அது இது, கையில காதுல மூக்குல இத்தியாதிகள், ஊர் சுத்தலாம், விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம், அப்பப்போ படிச்சுக்கலாம், வாத்தியாரை ஓட்டலாம். இந்த ஸ்டேஜில் யார் ஹீரோன்னா அவன் தான், இந்த இதே ஆளே. நேற்று வரைக்கும் டீச்சர் ஹீரோ, அம்மா ஹீரோலாம் போயிடுத்து, இப்போ தான் தான் ஹீரோ. உலகமே தனக்காக தான் இருக்குன்னு நினைச்சுப்பான். உலகமே தன்னிடத்திலேருந்து தான் இருக்குங்கிறது வேற. தனக்காக தான் உலகமே இருக்கு அப்படின்னு நினைச்சு எல்லாருமே என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கணும், என் பாயிண்ட் ஆஃப் வியூக்காக உலகமே இருக்கணும் என்கிறதுல யூஜி பிஜிலாம் ஓடும். ஒரு 5 வருஷம் ஓடுன்னு வச்சுக்கோங்களேன். கூட இருக்கிறவாள்லாம், அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நடிக்கிறவா வாழலாம். இதெல்லாம் இதையே உண்மை நினைச்சுண்டு, இதுதான் பரமார்த்த சத்தியம், இந்த காலேஜ் லைஃப் தான் பரமார்த்த சத்தியம் நினைச்சுண்டு
அதுல ஒரு கான்வெகேஷன் வரும். கான்வெகேஷன் வரும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிங்க. ஓஹோ, இவாளை விட்டெல்லாம் பிரிய போறோம் போல் இருக்கு. அடாடா, இவாதான் பரமார்த்த சத்தியம் நினைச்சாங்க. பிரிய மாட்டோம், ஒரு காலம் பிரிய மாட்டோம். ஒவ்வொருத்தட்டியா டைரியை கொண்டு போய் நீட்டி எதையா எழுதி கொடு, பி இன் டச், பி இன் டச், பி இன் டச். அப்படியே அவாவாட்ட சைன் வாங்கிட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் கட்டிண்டு ஜென்மா முழுக்க பிரிய மாட்டோம், ஜென்மா முழுக்க பிரிய மாட்டோம் அன்னைக்கு சொன்னதுதான். அப்புறம் 30 வருஷம் கழிச்சு எங்கேயோ ஏர்போர்ட்லயோ எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்க இந்த ஆளை, நம்மளோட படிச்சவனா அப்படிங்கிற லெவல். அன்னைக்கு சொன்னதுதான், ஜென்மா முழுக்க பிரிய மாட்டோம், ஆருயிர் தோழர்கள் அப்படின்ட்டு. காலேஜை முடிச்சுட்டு திரும்பி வருவான். அப்பதான் தெரியும் பாரம்னா என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டின்னா என்ன. அன்னை வரைக்கும் அப்பா அம்மா அவனுடைய சம்பாத்தியத்தில் வாழ்ந்தாச்சு. அடுத்த நாள்லேருந்து இவன் வேலையை தேடிண்டு வேலையும் கிடைக்காம இவன் திண்டாட ஆரம்பிச்சான் என்றால், சொரணேன்னு ஒன்று இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, பேசுவா, நேர பேசுவா. சில ஆகங்கள்ல அப்படி மறைமுகமா பேசுவா. இவன் தன் தண்டை சோறும்பா. அந்த பேச்சுக்கெல்லாம் ஆளாகிற மாதிரி இருக்கும். சீக்கிரம் வேலையை தேடிட்டு போயிடணும். அப்படி போயாச்சுன்னா அடுத்த ஸ்டேஜ் கரியர் பிளானிங், அடுத்த ஸ்டேஜ் வந்துடுறது. அந்த ஸ்டேஜில் நம்மளோட கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவா, நம்மளோட எம்ப்ளாயர்ஸ், நம்மளோட எம்ப்ளாயீஸ், நம்மளோட பாஸு, இவாள்லாம் கூட நம்ம ட்ராமாவில் நடிக்கிறவா. இதெல்லாம் ஏன் ட்ராமாங்கிற நிஜம்னு சொல்லாமல் எல்லாம் வந்துட்டு போகிறது தானே. ட்ராமாவுக்கு லட்சணம் என்ன சொன்னேன், வந்துட்டு போகிறது, வரது போறது, அதாவது மாறுறது. அதுதான் யாரோ சொன்னா, இப்போ மாறுறது தான் டிராமா. அது மாறிண்டே இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ் பிரதானமான ஸ்டேஜ், ஜாபு. ஏன் அப்படின்னா, ஜாப்ல உட்காந்துண்டாச்சுன்னா அப்புறம் ஒரு 40 வருஷம் ஓடும்னு நினைக்கிறேன். அதனால அது இருக்கிறதுக்குள்ளேயே அதுதான் ரொம்ப பிரதானமான ஸ்டேஜ். அதே சமயம் ஒரே சமயத்தில் 2 ஸ்டேஜ். ஆஃபீஸ் வந்தனா ஜாப், ஆத்துல இருந்தா ஃபேமிலி மேன். இங்க யார் கூட நடிக்கிறவான்னா, மனைவி, மக்கள், அப்பா அம்மா, வீடு. ஆஃபீஸ் போனா கூட நடிக்கிறவான்னா பாஸ், எம்ப்ளாயீஸ் கூட நடிக்கிறவா. 2 நாடக மேடையில ஒரே சமயத்தில், ராத்திரி ஆச்சுன்னா அங்க நாடக மேடை, இங்க பகல்ல இந்த நாடக மேடை, 2மே நாடக மேடை. லைஃப் ஓடின்னு இருக்கு 2 நாடக மேடையில். சில சமயம் 2ம் கன்ஃபியூஸ் ஆயிடும். ஆபீஸ்ல பாஸா இருக்கிறவன் ஆத்துலயும் பாசிசம் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இது வேற அது வேறன்னு தெரிஞ்சுக்காததுனால வர ப்ராப்ளம் இது. ஆத்துலயும் அப்படி ஒரு பாஸா ஆரம்பிச்சிடுவான், அங்க உள்ள ஸ்ட்ரெஸ் எல்லாம் இங்க காட்டி. அது மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடும். அது அப்படி இல்லாம அது வேற நாடக மேடை, அங்க நான் பாஸ், இங்க நான் அப்பா, அங்க நான் எம்ப்ளாயர், இங்க நான் கணவன் அல்லது மனைவி அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு, இது ஒரு பிரதானமான நாட்கள். இதெல்லாம் ஒரு 40 வருஷம் ஓடுறதுங்கிறதுலாம் அந்த காலத்து கதை. அதை சொன்னேன். இப்போ நல்ல வேளையா நமக்கு வேதாந்த சிந்தனைக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? இதுவும் நிரந்தரம் இல்லை, 40 வருஷம்லாம் கிடையாது. இப்பெல்லாம் என்ன கணக்கு அப்படின்னா, இந்த ஆபீஸ்ல எத்தனை நாள் வரைக்கும் இருப்பேன்னா, இதை விட நிறைய சேலரி வர ஆபீஸ் கிடைக்கிற வரைக்கும் தான் இந்த ஆபீஸ். இதை விட நிறைய வசதி, இதை விட சேலரி வருது ஆஃபீஸ் எப்படா கிடைக்கும் தேடிண்டே இருக்கணும். ஒரே சமயத்தில் 2 வேலை. இந்த ஆஃபீஸில் உட்காந்துட்டு பண்ணுற வேலைன்னு ஒன்று, இதை விட சேலரி வர இடம் எது அப்படின்னு ஒன்று. அதை நோக்கி போகிறதுக்கு வேலையை தேடிண்டு அதை நோக்கி போகிற சமயத்தில் சும்மா இல்லாமல் இந்த ஆஃபீஸில் இன்னும் 4 பேரையும் கெடுத்து விட்டு, நீ ஏன்டா இங்கே உட்காந்துருக்க, இதை விட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்க, என்ன பார், நான் அங்கே போகிறேன் பார், இதை விட பெட்டராக போகிறேன் பார் அப்படின்னு அவளையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு கிளம்பணும். அடுத்த அங்க ஒரு 4 வருஷம், அங்க எத்தனை நாள் வரைக்கும், அந்த கம்பெனில அன்னூறு ஒரு அதை விட பெட்டர் கம்பெனி கிடைக்கிற வரைக்கும். அவன் அதை விட பெட்டர் அந்த நாள்ல நமக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன் சொல்றேன், ஒரு ஜாப்னு கிடைக்கும். படிச்சு முடிச்ச உடனே ஒரு அநேகமா ஊர்லயே தான் கிடைக்கும். ஊர்ல கிடைச்ச அந்த ஜாப், அதுல போய் உட்காந்துட்டு காலம்பரில இருந்து சாயங்காலம் வரைக்கும், ஸ்டாண்டர்ட் 9 மணில இருந்து சாயங்காலம் 4:30 வரைக்கும் அந்த ஜாப் பண்ணிட்டு வருவா. அந்த ஜாப்ல சேர்ந்ததுலேருந்து அவள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அதில் ஏற்பா. கண்ணியமான ஒரு வாழ்க்கை. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. எங்க பைசா கிடைக்கிறதோ அங்க ஓடணும். அது எந்த ஊரா இருந்தாலும் பரவாயில்ல. எந்த ஊர்லயாவது நம்ம நெத்திக்கிட்டுக்க கூடாது.
அல்லது நம்ம சுவாமி எங்கேயாவது பார்த்தா கூட கிழிச்சு போட்டுருவான் அப்படிங்கிற ஊருக்கெல்லாம் கூட பைசா வேணுங்கிறதுக்காக ஓடி ஆகணும். ஓடி ஆகணும்லாம் இல்லை, ஓடுவா. அவன் நேச்சரை சொல்றேன், ஓடி தான் ஆகணுங்கிறதுலாம் கிடையாது. ஓடுறா, ஓடி ஆகணும்பா, கேட்டா ஓடி ஆகணும்பா. அவ சொன்னதுனால நானும் சொன்னேன். அப்படிலாம் ஓடுவா பாவம். அப்படியாவது அங்க நிறைய பைசா வருது அப்படிங்கிறதுக்காக அப்படி போய் அங்க போய் இருந்து அப்புறம் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு தாவி, அங்கே இன்னொரு இடத்துக்கு தாவி, அது ஸ்டேஜ் இந்த 40 வருஷத்துக்குள்ளேயே ஒரு 15 ஸ்டேஜை பார்த்துருவா. இந்த கம்பெனிக்கு போய் அப்புறம் அந்த கம்பெனிக்கு போவா. அந்த கம்பெனியில இவன் வந்த புண்ணியத்துல அந்த கம்பெனியே மூடிடும், இன்னொரு கம்பெனிக்கு ஓடுவா. அது மாதிரி ஓடின்னு இருக்கு இல்லையா. அது இப்போ நல்லதா போச்சு நம்மளுக்கு. என்ன இன்னும் நல்ல இது நல்ல பொருத்தமான எக்ஸாம்பிள் வேதாந்தத்துக்கு. 40 வருஷம் ஒரே இடத்துல இருக்கான்னா கூட இவனுக்கு வேதாந்தத்தை புரிய வைக்க முடியாது. இப்ப பாருங்க, இதெல்லாம் ஸ்டேஜுங்கிறது இன்னும் நன்னாவே புரியும், நன்னாவே புரியும். மாறி 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 பல ஸ்டேஜஸ். இத்தனை ஸ்டேஜஸ்ல இருந்துட்டு கடைசியா என்ன ஆறுது அப்படின்னு ரிட்டையர்மெண்ட். ரிட்டையர் ஆயிட்டார். ரிட்டையர் ஆயிட்டாருங்கிற நிலையில இவனுக்கு ஒரு மாலையை சாத்தி ரிட்டையர் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி கொண்டாடி ஆத்துக்கு அனுப்பிச்சுடுவா. அனுச்சாச்சு அப்படின்னா பழைய பாசிசம்லாம் கொண்டாடக்கூடாது. சில பேர்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா அதுக்கு அப்புறமும் கூட இந்த பழைய மாதிரியே நமக்கு எல்லாம் கிடைக்குமாக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு ஆபீஸ் வந்துட்டு இருப்பா. வாசனைன்னு பேர் இதுக்கு. எல்லாம் வேதாந்தம் புரியணுங்கிறதுக்காக தான் சொல்றேன் இந்த உதாரணங்கள்லாம். வாசனை வாசனை என்னென்ன வந்துட்டு இருப்பா. ஆபீஸ்க்கு வந்துட்டே இருப்பா. ஆபீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவா. நான் வரேன், நேத்தி வரைக்கும் அந்த கேட் கீப்பர் எழுந்து நின்னா இன்னைக்கு எழுந்து கூட நிற்க மாட்டேங்கிறான், சல்யூட் கூட அடிக்க மாட்டேங்கிறான், யாரும் என்ன மதிக்க மாட்டேங்கிற ஆபீஸ்ல. எப்படிப்பா மதிப்பா? நேத்திக்கு மதிச்சாலே, நேத்திக்கு ஒன்ன மதிக்கல, உன் போஸ்ட மதிச்சா. நீ பாஸ், இன்னைக்கு பாஸ் இல்ல. அந்த போஸ்ட் வேற, நான் வேற. அந்த ஞானம் அது ஒரு ஞானம். இந்த போஸ்ட்ங்கிறது என் மேல அத்தியஸ்தமா இருக்கு. ராமச்சந்திர பிரபுவை பார்த்து காட்டுக்கு போனுட்டா யாரு? கைகேயி. உள்ள போறார் கைகேயை பார்க்க. ஏகப்பட்ட உபச்சாரங்கள், சத்திரம் சாமரம் எல்லாம். உள்ள போனவர் கைகேயமா காட்டுக்கு போனுட்டா. வெளில வரார் இல்லையா? வெளில வரும் நார்மலா தான் வரார், பிரசன்னமா வரார். அதெல்லாம் ஞானம். ஞானம்னு வால்மீகி எடுத்து காட்டுறார். ஆத்மவானு வேஷ்மே வாதுகு அப்பிரிய சம்சிவானு. வாசலுக்கு வரும்பொழுதே என்ன ஆறுது அப்படின்னா, அவளுக்கு தெரியாது இல்லையா, வெளில இருக்கிறவாளுக்கு. அவ கொடை சாமரெல்லாம் எடுத்துன்னு வரா. இவருக்கு தெரியும். அதனால பிரதிஷித்திய சுபம் சத்திரம் தடுத்துட்டார். ஏன் தடுத்துட்டார்னு, இதெல்லாம் எனக்குன்னு அவர் பார்த்திருந்தா தடுத்திருக்க மாட்டார். இதெல்லாம் இளவரசுங்கிற போஸ்டுக்காக என்று பார்த்த அந்த கிளாரிட்டினால தடுக்கிறார். அது ஞானம். அது இது நமக்கு கிடையாது இப்போ. ஏன்னா நம்ம அந்த போஸ்ட்ல இல்ல. அந்த போஸ்டுக்கு யார் வராளோ அவளுக்கு தான் அது. இது நம்ம விஷயம் இல்லை. அது இதெல்லாம் தெளிவு, ஞானம். இந்த பாயிண்ட்டுக்கு வரேன். அது இல்லாததுனால லபோலிபோன்னு அடிச்சுப்பான். அடுத்த ஒரு நிலைக்கு போறா. அடுத்த நிலைக்கு போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அடுத்த ஸ்டேஜ் எதுனா ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ். ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுங்கும் பொழுது பழைய முக்கியத்துவங்கள்லாம் இருக்காது. ப்ரையாரிட்டிலாம் மாறும். ஆத்து மனுஷாளுக்கே மாறும். ஆபீஸ்ல மாறுங்கிறது இல்லை, ஆத்து மனுஷாளுக்கே மாறும். நேற்று வரைக்கும் இவர் தான் இந்த வீட்டோட தலைவரா இருப்பார். இப்போ புள்ள தலைவராயிடுவார். புள்ள தலைவராக தன்னோட பத்னி உள்பட எல்லாருமே பிள்ளைக்கு தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். அவன் தான் சென்டரா இருப்பான். அது புரிஞ்சுக்கணும். அப்படிதான் புரிஞ்சுக்கணும், ஆகணும். அப்படிதான் ஆயிடும். அது இது என்னடா அது எனக்கு ப்ரையாரிட்டி இல்லையெல்லாம் நினைக்க முடியாது. ஏன் நினைக்கலாமே நானே, வேணாங்கல. உனக்கு அசாந்தி தான் வரும். அதனால ரெஸ்ட்லெஸ்ஸா ஆவ. நம்ம காலம் முடிஞ்சு போயிடுத்து. நம்ம இனிமே என்னென்ன பிளஸிங் ஃபாதரா இருக்க வேண்டியதுதான். அவன் நமஸ்காரம் பண்ண, ஆசீர்வாதம் பண்ணோம். ப்ரையாரிட்டி அவனுக்கு வரது மட்டும் இல்ல, மாட்டு பொண்ணுக்கும் வரும். நாட்டு பொண்ணுன்னு சொல்லுவா. நாட்டு பொண்ணு நாட்டாம பொண்ணு. அது மாதிரிலாம் ஆகும் பொழுது ஜீர்ணிக்க முடியலையே. என்ன ஜீர்ணிக்க முடியாததுக்கு ஒண்ணும் இல்ல, அதுதான் இயல்பு. அது மாதிரி சமயத்துல அதுக்கு மேலையும் தொடர்ந்து நம்ம மூக்க நம்ம நுழைச்சுண்டு அதுல இன்டர்ஃபியர் பண்ணிட்டு இது பண்ணு இது பண்ணாதன்னு தேவையில்லாம சொல்லிட்டு அவளும் கேட்கல. அப்ப போய் எதையாவது சொல்லிட்டு அப்புறம் அவ கேட்கலன்னு வருத்தப்பட்டு அனாஹூதா பிரவிசதி அபுருஷ்டோ பகுபாஷத்தே திண்டாடிண்டு அதே அஜ்ஞானத்திலேயே கடைசி வரைக்கும் இருந்து நிம்மதி இல்லாம செத்து போறவாள்லாம் உண்டு.